திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நடத்தும் 248வது சிறப்பு கருத்தரங்கத்தில் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஜோதிட சங்கத்தில் இன்றைய சிறப்பு கருத்தரங்கத்தில் முதல்ல எடுத்த உடனே பரிகாரம் என்ற தலைப்பில் நம் மூத்த ஜோதிடர் குருவான திரு வஜ்ரவேல் அவர்கள் பதிவை தொடங்கினார். அதையே நாம் இப்போது தொடருவோம். இந்த ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள் மற்றும் ராசி தத்துவங்கள் இந்த மூன்றையும் முன்னிறுத்தித்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது நெருப்பு, நிலம், காற்று, நீர். இதில் நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு என்று ஒரு சில பரிகாரங்கள் இருக்கிறது. நீர் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு என்று ஒரு சில பரிகாரங்கள் இருக்கிறது. காற்று சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு என்று ஒரு சில பரிகாரங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசிகளில் இருப்பவர்கள் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட லக்னங்களில் இருப்பவர்கள் யாகங்கள், யோகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், மந்திரங்கள் இயல்பான நிலப்பகுதியிலிருந்து கடல் மட்டத்துக்கு உயரமான இருக்கக்கூடிய மலைகள், மலையில் இருக்கும் தெய்வங்கள் சார்ந்த விஷயங்களில் தரிசனங்கள் மற்றும் அர்ச்சனைகள் சம்பந்தப்பட்ட விதத்தில் இவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் முழுமையாக வேலை செய்யும். அடுத்தது நிலம் என்று சொல்லக்கூடிய ராசிகளில் இருப்பவர்களுக்கு லக்னமோ ராசியோ அல்லது தசாபுத்தியோ நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு அன்னதானம் மிக சால சிறந்ததாக இருக்கிறது. இந்த அன்னதானம் மட்டும் இல்லாமல் வறுமையில் இருப்பவர்களுக்கு துணிமணி சம்பந்தப்பட்டது மற்றும் அனைத்து தான தர்மங்களும் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கத்தையும் தந்து விடுகிறது. அதற்கு அடுத்து காற்று ராசியில் இருப்பவர்களுக்கு என்று வரும்போது நடைப்பயணம், அதே சமயத்தில் மந்திரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் மற்றும் மதிமுக்கால் மந்திரங்கால் வேலைகள், யோக தந்திர மற்றும் மந்திர தந்திர அனைத்து விதமான பரிகாரங்களும் இவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி காற்று ராசியில் இருப்பவர்களுக்குத்தான் பாடம் போடுவது சம்பந்தப்பட்டது, எந்திரம் கட்டுவது சம்பந்தப்பட்டது, மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை சம்பந்தப்பட்டது, தாந்திரிகம் சம்பந்தப்பட்டது அனைத்தும் இவர்களுக்கு பலமாக உதவி செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் நீர் ராசியில் உள்ளவர்களுக்கு நீர்மோர் தானம், அதே சமயத்தில் வறியவர்களுக்கு உதவி செய்தல் மற்றும் தான தர்மம் செய்தல், இது இல்லாமல் தலைச்சிறந்த சேத்திரங்களான நீர்நிலைகளில் தலைமுழுகுவது மற்றும் குளிப்பது சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் இந்த கடலோரங்கள், ஆற்றங்கரையோரம், 3 நதிகள் சந்திக்கும் இடம் போன்ற இடங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் நீர் சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு பொருந்தும். இது இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசிகள் என்று பார்க்கும்பொழுது மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுக்கு இந்த மந்திர தந்திரங்கள், யாக பூஜைகள் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் மிக சிறப்பாக வேலை செய்கிறது. அடுத்து ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி இந்த 3 ராசி லக்கணங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர அல்லது கிரகங்களினுடைய தசாபுத்தி காலங்களில் இவர்களுக்கு அன்னதானமும் தான தர்மமும் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம் இந்த 4 ராசி லக்கணங்களில் கிரகங்கள் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் ராசி அம்சத்தில் ஒரே லக்கணம் ராசியாக இருக்கும் பட்சத்திலும் அவர்களுடைய தசாபுத்தி காலங்களில் இவர்களுக்கு நடைபயணமும் மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை, தாந்திரீக பரிகாரங்கள் மிக சிறப்பாக வேலை செய்கிறது. அடுத்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசியில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியோ அந்த ராசி லக்கணங்கள் ராசி அம்சத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அது சால சிறந்ததாக அமைகிறது. மேலும் சமீபத்தில் சென்று வந்த ஒரு திருத்தலம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல், திண்டிவனத்திற்கு பக்கத்தில் என்று நினைக்கிறேன் அல்லது சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய செய்யூர் என்ற முருகன் கோவில் சால சிறந்ததாக கருதப்படுகிறது. செய்யூர் கந்தசாமி கோயில் என்று இருக்கிறது. அதில் 27 போதாளங்கள் சம்பந்தப்பட்டது தகவலை அந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவில் உள்ள உங்களுடைய நட்சத்திர வேதாளம் எதுவோ அதற்கு 2 நெய்தீபமிட்டு உங்களால் வணங்கி வர வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு பெருத்த மாற்றத்தை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் அதில் சிறப்பு தகவல்கள் என்னவென்றால் உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்துக்கு உரிய வேதாளங்கள் இருக்குதோ அந்த வேதாளத்துக்கு தலா
2 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் இதோடு சேர்த்து உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்மம் நட்சத்திரம் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் 2வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திர வேதாளத்துக்கு மட்டுமல்லாமல் அந்த நட்சத்திரத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்திற்கும் தலா 2 நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் மிக குறுகிய காலத்தில் மாற்றம் வரும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பலமான உடல்நல பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அதே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்கு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்திலும் அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரம் அல்லது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் அல்லது உங்களுடைய தாராபலனுக்கு ஏற்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்குரிய வேதாளத்திற்கு 1க்கு மேற்பட்ட நெய் தீபங்கள் வைத்து வணங்கி வரும் பட்சத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் உங்கள் அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பாதிப்பு சிரமங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதற்கான அணுஜென்மம் திரிஜென்மம் இந்த நட்சத்திரங்கள் உள்பட உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அல்லது 7ஆம் இடத்தினுடைய மையப்புள்ளி எதுவோ அந்த மையப்புள்ளியினுடைய நட்சத்திரம் எதுவோ அதனுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான யோகத்தை பெற முடியும். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்திற்குமே அதனுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தோடு சேர்ந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தினுடைய நெய் தீபம் ஏற்றி வருவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாலச்சிறந்த யோகத்தை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து இன்னைக்கு தற்போதைய நிலைமையில் ஜோதிடர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தில் இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் நிறைய படிக்கிறோம், ஆனால் நாம் எந்த இடத்துல எதை தேவையோ அதை நம்மளால் சப்மிட் பண்ண முடியாத தடுமாறிக்கிட்டு இருக்கோம். நிறைய பரிகாரங்களை பேசுகிறோம், நிறைய பலன்களை சொல்கிறோம், ஆனால் வாடிக்கையாளர் வந்து உட்காந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்ப முடியாத நிறைய மந்த நிலை இருக்கிறது. இந்த மந்த நிலையை சரி செய்வதற்கு பழைய வாணியம்பாடி என்று இருக்கக்கூடிய பழைய வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய வாணி கலைச்செல்வி அல்லது வாணி என்ற தெய்வத்தினுடைய கோயில் ஆகச்சிறந்த கோயிலாகவும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள அண்ணா என்ன செட்டி புண்ணியம்னு ஒரு கோயில் வருமே, கீழ்ச்செட்டி புண்ணியம். கீழ்ச்செட்டி புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஹயகிரிவரை வணங்கி வரும் பட்சத்தில் அது உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் எந்த நிலையில் இருந்தாலும் வளர்பிறை சந்திரனும் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஒரு நட்சத்திரமும் வளர்பிறை சந்திரனும் ஒன்று சேரும் நாள் அல்லது வளர்பிறை புதன்களையும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் சேரும் பட்சத்தில் கீழ்ச்செட்டி புண்ணியம் சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுடைய கல்வியில் தடைப்பட்ட கல்வி வேகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த புதனுக்கு இன்னும் ஒரு கோயில் என்று பார்க்கும் பொழுது திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் ஆலயம், இதுவும் வளர்பிறை புதன்கிழமை ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமும் வளர்பிறை புதன்களையும் ஒன்று சேரும் நாளில் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புதன் இந்த 3 குளங்களில் நீராடி அந்த தெய்வத்தை வணங்கி உங்களுடைய வயது என்னவோ அந்த எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் கல்வி சார்ந்த தடைகள் விலகி சுபிட்சம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி மற்றும் ஒரு கோவில் நம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரும் பட்சத்தில் இது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஜோதிடர்கள் ஒரு பெரும் சர்ச்சையில் இருக்கிறார்கள். பரிகாரம் உண்டா இல்லையா, உண்டென்றால் அனைவருக்கும் உண்டா, இல்லை என்றால் அனைவருக்கும் இல்லையா என்று ஒரு பெரும் சர்ச்சையில் இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பரிகாரம் வேலை செய்ய வேண்டுமெனில் நீங்கள் எந்த தசாபுத்தி நடக்கிறதோ அந்த தசைக்கும் புத்திக்கும் உரிய கிரகம் லக்னத்துக்கு மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து உங்களுடைய லக்னத்துக்கு 8வது இடத்துக்குரிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரத்தில் அணுஜென்மம் திரிஜென்மம் இந்த நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 8க்குரிய நட்சத்திரம் இந்த 6 நட்சத்திரத்தில் இருந்து தசாபுத்தியை நடத்தும் பொழுதும் அதற்கு அடுத்தது
சரலக்கணத்துக்கு 2 7க்குரியவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்திலையும், ஸ்திரலக்கணங்களுக்கு 3 8க்குரியவனுடைய தசாபுத்தி நடத்தும் காலமும், உபயலக்கணத்துக்கு 7 11க்குரியவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்திலையும் உங்களுடைய பரிகாரம் உங்களுக்கு இயல்பான நிலையில் உதவி செய்வதில்லை என்பது நடைமுறை அனுபவத்தில் பார்க்கப்படுகிறது. இப்படி மற்ற நேரங்களில் பரிகாரங்கள் வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த பரிகாரம் செய்வது எப்போது செய்வது என்று ஒரு கருத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணுறீங்களோ, என்னைக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கிரகம் அந்த நாளில் கோச்சார கிரகம் ஜென்ம கிரகத்துக்கு 1 5 9 இருக்கும் காலத்தில் நீங்கள் பரிகாரம் செய்வீர்களானால் அந்த பரிகாரம் முழுமையாக உங்களுக்கு உதவி செய்யும். அது பரிகாரமாக இருந்தாலும் சரி, தரிசனமாக இருந்தாலும் சரி, வேண்டுதலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உதவி செய்யும். அப்படி உங்களுக்கு உதவி செய்யாத பட்சத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கோ அந்த பரிகாரத்தையோ செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகுமே ஒழிய, இந்த பரிகாரத்தை செய்து எனக்கு பரிகாரம் வேலை செய்வதில்லை என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் பட்சத்தில் அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு ஜோதிடர் உங்களுக்கு வலியுறுத்தும் பொழுது, அந்த பரிகாரத்தை அவர் சிறப்பாக தேர்வு செய்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் பரிகாரம் செய்தால் எந்த பதிலை நோக்கி பரிகாரத்தை பார்க்கிறீர்களோ அல்லது எந்த பலனை எதிர்பார்த்து பரிகாரம் செய்கிறீர்களோ அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். அல்லது இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை உருவாகுமே ஒழிய, இந்த 2ல் ஏதாவது ஒரு பலன் நடந்தே தீர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஜோதிடர் சரியில்லை அல்லது ஜோதிடர் தேர்ந்தெடுத்த பரிகார முறை சரியில்லை என்பதை இது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மேலும் யாருன்னாரு இல்லைங்கண்ணா, ஹலோ என்னதாங்கண்ணா. அடுத்து இந்த பரிகாரங்கள், இந்த பரிகாரத்துக்கு உரிய ஸ்தலங்கள், மந்திரங்கள், யாகங்கள், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற வசதிக்காகவும் செல்வாக்காகவும் பெண் பொன் இந்த 2க்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. இயல்பு வாழ்க்கையில் மனிதன் இயல்பாக வாழ்ந்து முடிப்பதற்கு என்ன தேவையோ அதற்காகத்தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை கண்டுபிடித்தது என்ன எப்படி என்று யோசிக்கும் பொழுது சில அரிய தகவல்கள் கிடைத்தது. அந்த தகவல் மிகவும் ஆச்சரியகரமானது. எந்த ஒரு அறிவியலினுடைய சாதனங்களும் இல்லாமல், ஆராய்ச்சியும் இல்லாமல், ஒற்றை துணியுடன் நடுக்காட்டில் அமர்ந்து யாகத்தையும் பூஜையும் புனஸ்காரங்களையும் செய்து நம்முடைய ஞான திருஷ்டியால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியும் நிலப்பகுதியும் ஒரு குறிப்பிட்ட கதிரலைகளினுடைய தாக்கத்துக்கு உட்படுகிறது. அந்த கதிரலைகளினுடைய தாக்கம் அந்த பூமியில் தற்போது இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையினுடைய தன்மையை அனுசரித்து அந்த கதிரலைகளினுடைய தாக்கத்தை ஒன்று குறைக்கிறது அல்லது அதிகப்படுத்துகிறது, இது சமன்படுத்துகிறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. அதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் போய் வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது இதை யாரும் வணங்குவதற்கான வாய்ப்பில்லை. ஆக நவகிரகங்களுடைய காரகத்துவங்களுடைய குணாதிசயங்களோடு கொண்ட தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்திற்கு சென்றால் அந்த கிரகத்தினுடைய கதிரலைகளுடைய தாக்கம் கூடும், குறையும் அல்லது சமன்படும் என்பதை அடையாளம் காட்டியே இதில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை புனித தலங்களும் உருவாக்கப்பட்டது. இதில் பாருங்கள் நண்பர்களே, நீரும் நிலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் அனைத்தும் இந்த பூமி உள்ள வரையில் மிக சீரும் சிறப்பமாக இருக்கும். அல்லது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 850 அடி 900 அடி 1000 அடியை கடந்து இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அனைத்தும் மிக சிறப்பு பெற்றதாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியது. இதில் காற்றும் நெருப்பும் சம்பந்தப்படும் பொழுது இந்த கடல் மட்டத்திலிருந்து அதிகபட்ச உயரமுள்ள திருக்கோவில்களுக்கோ அல்லது மலைகளுக்கோ சென்று வரும் பொழுது உங்களுக்கு பரிகாரம் முழுமையாக உதவி செய்கிறது அல்லது அந்த தரிசனம் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்கிறது. அதே சமயத்தில் கடலும் நிலமும் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் நீரும் நிலமும் சார்ந்த ராசி லக்னங்களில் இருப்பவர்களுக்கு அல்லது இதில் முதல் சொல்ல வேண்டிய ஒரு தகவல் கடைசியாக சொல்லுகிறேன். ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதை ஒவ்வொரு 2.5 நிமிடங்களாக பிரித்து கொள்ளுங்கள். முதல் நெருப்பு ராசியில் முதல் 2.5 நிமிடம் என்று பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியில் நெருப்பு ராசியே வரும்.
அடுத்து அடுத்த 2.5 நிமிடம் என்று பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியில் நிலராசியில் வரும். அடுத்து 2.5 நிமிடங்கள் என்று பார்க்கும் பொழுது நெருப்பு ராசியில் காற்று ராசி வரும். அடுத்து 2.5 நிமிடங்கள் என்று பார்க்கும்போது நெருப்பு ராசியில் நீர் ராசி வரும். இந்த உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் எதுவோ அது நவாம்சத்தில் எந்த லக்னம் இருக்கிறது என்று பாருங்கள், அதுதான் உங்களுக்கு தெளிவாக பொருந்தும். அப்படி இல்லை என்றால் இன்னும் துல்லியம் வேண்டும் என்றால் உங்களுடைய துவாதம்ச சக்கரத்தில், அதாவது வர்க்க சக்கரத்தில் 12வது சக்கரத்தில் ராசி கட்டத்தில் எந்த லக்னம் அமைந்திருக்கிறதோ, வர்க்க சக்கரத்தில் 12வது சக்கரத்தில் எந்த லக்னம் இருக்கிறதோ, இந்த இரண்டும் ஒன்று சேரும் இடத்தில் நீங்கள் பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு அபரிமிதமான நன்மையும் சந்தோஷத்தையும் பலனையும் பெறுவீர்கள் என்பதில் மாற்று கருத்தில். இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு ஜோதிடர்கள் பலவாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பரிகாரம் தேவையில்லை, பரிகாரம் இல்லை, நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், இது நடந்தது, தசாபுத்தியும் இல்லை, கோச்சாரமும் இல்லை, பரிகாரமும் இல்லை, பஞ்சபூதங்களும் இல்லை, இது ஜோசியமே தேவையும் இல்லை. புரியுங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதில் ஒருத்தர் சொல்றாரு, தாது மூலம் ஜீவன் என்றால் என்னவென்றே தெரியவில்லை அவருக்கு. மூலம் தாது ஜீவன் என்று சொல்லுகிறார். அதையும் நம்பி 2 குழந்தைகள் அதை அவர் பேச்சை கேட்டு மேடையில் பேசுகிறது. இப்ப இந்த குழந்தைகள்லாம் காலப்போக்கில் வரும்பொழுது என்ன சொல்லும்? தாது மூல ஜீவன் அப்படி ஒன்று இல்லையே என்று எண்ணத்துக்கு வரும். தாது என்றால் என்ன? இயற்கையாக எல்லா இடத்திலும் கிடக்கக்கூடியது. மூலம் என்றால் என்ன? தாதுவிலிருந்து பெறப்பட்ட ஒரு தனிப்பகுதி. ஜீவன் என்றால் என்ன? அது உயிரோட்டம் உள்ளது. ஏரியில் கிடக்கும் போது மண் தாது, அது மண்பாண்ட செட்டியாரிடம் வரும்போது அது மூலம். அது மண்பாண்டமாக மாறி நம் வீட்டுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி வைக்கும் போது அது ஜீவன். இந்த மண்ணோடு கிடக்கக்கூடிய கலந்து இருக்கும் இரும்பு, மண்ணோடு கலந்து இருக்கும் இரும்பு தாது. மண்ணை விட்டு வெளியில் வந்தால் இன்னொரு பொருளை உருவாக்க தகுதியான மூலம், இன்னொரு பொருளாக அது மாறும் பட்சத்தில் அது ஜீவன். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜோதிடம் பார்த்தார்களானால் ஒரு காலத்தில் இல்ல வருங்காலத்தில் ஜோதிடம் பொய் என்று மூட நம்பிக்கை என்று சொல்லும் மகா புத்திசாலிகள் பூமியில் இல்லாமலே போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தாது மூலம் ஜீவன் இதையும் யோசிப்பதில்லை. தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இதையும் யோசிப்பதில்லை. சரம் ஸ்திரம் உபயம் இதையும் யோசிப்பதில்லை. இந்த மூன்றையும் விட்டு விட்டு இந்த உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த ஜோதிடர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். இதில் என்னுடைய இனிய நண்பரும் கூட அவர் இந்த ஒரு காணொளியில் ஒரு ஜோதிடம் இல்லை, நவகிரகங்களும் இல்லை, இது தனி மனித முயற்சி இருந்தால் போதுமானது என்பது சார்ந்த ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதை அவர் அந்த நண்பர் ஜோதிடத்தில் உலகம் முழுவதும் அறிந்த நண்பர் கிட்டத்தட்ட 200 பேருக்கு பகிர்ந்திருக்கிறார். இது ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இது அறியாமை என்று சொல்லுவதா அல்லது இதை மூடத்தனம் என்று சொல்லுவதா என்று தெரியவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும், அத்தனை துகள்களும், அத்தனை துரும்புகளும் நவகிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது நவகிரகங்களுடைய கதிரலைகளுடைய தாக்கத்தால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டது. இந்த பூமியும் இந்த நவகிரகங்களுடைய தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது என்பதை கருத்தில் கொண்டு வரும் காலத்தில் இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் எல்லாமே இருக்கிறது, எல்லா தகவலும் ஜோதிடத்தால் வரக்கூடியது, எல்லா தகவலும் இந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் தரக்கூடியது என்பதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு பார்ப்பதற்கான வாய்ப்பு அமையும் பட்சத்தில் இந்த உலகம் ஒரு சினிமா பாடல் சொல்றது, வானம் எனக்கு ஒரு போதி மரும் நாளும் எனக்கு அது செய்தி தரும் என்பது அந்த சினிமாவினுடைய பாடல். அந்த பாடல் இந்த இனிய ஜோதிடத்துறைக்கு 100% பொருந்தும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம். நன்றிங்க. என்னுடைய அலைபேசி எண் 97889729